ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி திருவாதிரைங்க. பல்லவன் வீட்டுக்குள்ளே வந்ததும் கூட நிலா அமைதியாகவே இருக்காங்க. பல்லவன் சோகமாக நிற்கிறான். நிலா ரொம்ப நிதானமாக எழுறாங்க. பல்லவா, உனக்கே இது நல்லா இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, நீங்கள் அடித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல நீ, ஆனால் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணினீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்கிறான். டே பல்லவா, அவர் உன்னோட அப்பா, அவரோட வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவரை தப்பாக பேசக்கூடாது. உன் பாட்டு கோவிச்சிட்டு போகிற, அப்போ நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா, இல்லை நான் உன்னை அடிக்கத்தான் கூடாதா? சொல்லு பல்லவா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை நீ, உங்களுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா அவனை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேப்பில் சோழன், என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான், எவ்வளோ அழகாக சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணா பாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பாண்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. பாண்டி சோழனை பிடிச்சி தள்ளி விடுறான். நிலா ஹாலில் வந்து, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அங்கிளை இன்னொரு முறை யாராவது இந்த வீட்டில் ஆளு யோ அப்படின்னு பேசுகிறத விட்டுடுங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எந்த காரணம் கொண்டும் இந்த வீட்டில் யாரும் அவரை மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன்னு நிலா சொல்கிறாங்க. எல்லாரும் நிலாவை அமைதியாக பார்க்குறாங்க. நடேசன் கட்டில் உட்காந்து மீசையை அழகு பண்ணிகிட்டு இருக்காரு. சோழன் வாசலை முனகிட்டே பெருக்கிட்டு இருக்காரு. பாண்டி ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வந்து தெளிக்கிறாரு. சோழனுக்கும் பாண்டிக்கும் சண்டை வந்துடுது. நிலா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பொடியோடு வெளியே வர 2 பேரும் அமைதியாக நிற்கிறாங்க. நிலா சோழன் கையில் இருக்கிற விளக்கமாத்தை வாங்கி திட்டிகிட்டே வாசலை பெருக்கி கோலம் போடுறாங்க. நடேசன் எழுந்து வந்து கோலத்தை பார்த்துட்டு, ஒரு புள்ளியை விட்டுட்டியே, எப்படி கோலம் வரும்னு சொல்ல, நீங்கள் வந்து இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி கோலம் போடுறது, அப்படி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. நடேசன், ஆமாம், இந்த வீட்டில் யார் சொன்னால் கேட்குறாங்க, நீ கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறாரு. நிலா கோலத்தை முடிச்சுட்டு கிளம்ப, நடேசன் ஒரு நிமிஷமானு சொல்லிட்டு, என்னம்மா பட்டுன்னு கையை நீட்டிட்ட, பல்லவன் சின்ன பையம்மா, பாவம்ல அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். பல்லவன் பேசுனது தப்பு, அதனால தான் கண்டுச்சேன்னு நிலா சொல்ல, ஏம்மா அவன் அடிச்சுட்டு யாருமே கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். ஏன், நீங்கள் தான் பெத்த மனசு பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்களே, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு நிலா கேட்க, பிரமாதம் போ, நீ பெரிய சிஐடி ஆஃபீஸர் தான், பெரிய பிரில்லியன்ட், நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டியவில்லை இல்லை அப்படின்னு வழக்கம் போல் நக்கல் அடிச்சுட்டு போகிறாரு நடேசன். நிலா சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. பல்லவன் காலேஜ் போக ரெடியாகி உட்காந்துருக்கான். நிலாவும் ஆஃபீஸ் போக ரெடியாகி வர்றாங்க. சோழன், அண்ணா எனக்கு ரொட்டி சுட்டு தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட வம்பு பண்ணுறாரு. அதுக்கு பாண்டி, ஏண்டா உனக்கு சாப்பாடு இறங்காதான்னு திட்டுறாரு. நிலா பல்லவன்ட்ட, பல்லவா நாம் 2 பேரும் வெளியே போயிட்டு உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. சோழனுக்கு ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. எங்கே 2 பேரும் கிளம்பி போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே யோசனையிலேயே உட்காந்துருக்காரு சோழன். நிலா பல்லவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. சாமி கும்பிட்டு கோயிலில் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. பல்லவா, உன்னை அடித்ததுக்கு ரொம்ப சாரிடா, நீ கோவிச்சுக்காத, உன்னுடைய நல்லதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அங்கிளை நீ ரொம்ப மோசமாக திட்டின, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. உங்கள் அம்மா ஏதோ சூழ்நிலையினால தான் உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க போனதுக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா காரணம் இல்லை, அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. இப்போது உங்கள் அம்மா வந்த மாதிரி எப்போ வேணாலும் அவங்க உன்னை பார்க்க வருவாங்க. நம்ம வீட்டில் சோழனும் பாண்டியும் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. சேர்னாவை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பாசம் உன் மேலே. நம்ம வீட்டில் கார் இருக்குது, பைக் இருக்குது, வீட்டை சுற்றியும் நல்ல மரங்கள் இருக்குது, நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்குடா. எவ்வளோ அருமையான சூழ்நிலை நம்ம வீட்லேயும் நம்ம வீட்டை சுற்றியும் இருக்குது. ஆனால் என்னை எடுத்துக்கோ, எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அண்ணாவோட குழந்தைகள் இருந்தும் என்னால் அவங்கள பார்க்க முடியல, பேச முடியல. நம்ம வீட்டில் எல்லோரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனால் உனக்கு பாரு எல்லாமே கிடச்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷமாக இருப்பல்லவா. கிடைக்காததை நினச்சி வருத்தப்படாமல் கிடைச்சதை நினச்சி ஹாப்பியாக இருன்னு நிலா சூழ்நிலையை பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க பல்லவனுக்கு. பல்லவனும், சரி அண்ணி, நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்களை மனசு கஷ்டப்பட வச்சுருந்தா சாரி அண்ணின்னு பல்லவனும் உணர்ந்து பதில் சொல்கிறான். நிலாவும் நடேசனும் எவ்வளோ பொறுப்பாக ஐயனார் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க பாருங்கள். நிலா சின்ன பொண்ணாக இருந்தாலும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி பல்லவனுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க பல்லவனை எப்படி அன்பாக கவனிச்சுக்கிறாங்க, எவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதனால் அம்மாவை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்கிறத எவ்வளோ நாசுக்காக சொல்லி புரிய வைக்கிறாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.